லைஃப்பில் சில விஷயங்கள் இயல்பாக தானாக நடக்கும். பிறப்பு, இறப்பு, நட்பு, அப்படி தான் காதலும். காதல் ஒருத்தனை எங்கே வேணாலும் கொண்டு போகும். காதல் நிறைய பேரை வாழ வச்சிருக்கு, சில பேரை சாகடிச்சிருக்கு. இந்த 4 பேர் இங்கே வந்ததுக்கு காரணமும் காதல் தான். ஒரு எழுத்தாளனா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டதும் வருத்தப்பட்டதும் இந்த கதையை எழுத ஆரம்பிச்சப்பதான். வேற நல்ல வேலைகள் கிடைக்காதனால தான் மனுஷங்களில் சில பேர் பேங்கில் கொள்ளையடிக்கிறாங்க, மியூசியத்தில் திருடுறாங்க, அரசியலில் குதிக்கிறாங்க, சில சமயம் காதலிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அலாரம் அடித்தாலும் ஆஃப் பண்ணிட்டு தூங்குற இந்த காலத்து பசங்களுக்கு மத்தியில் அதை அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு பழகின சின்சியரான பையன்தான் ராம். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை ப்ராக்டிஸ் மட்டும்தான். இவனோட லட்சியமே மிலிட்ரியில் சேர்றது தான். அம்மா, 2 அண்ணிங்க, அவங்களோட பசங்க, அருந்தவாள் தங்கச்சின்னு ரொம்ப அழகான குடும்பம். என்னடா வீட்டில் வேறு ஆம்பளைங்களே இல்லையான்னு யோசிக்கிறீங்களா? இவங்க ஃபேமிலியே ஒரு மிலிட்ரி ஃபேமிலி. வர்றவங்களுக்கெல்லாம் அட்ரஸ் அதுதாங்க நம்ம மெட்ராஸ். பழைய ஆந்திரா காலனிங்கிற யானைக்கவனியில் வெத்தா இருந்தாலும் கெத்தா தெரிகிற நம்ம பிள்ளைங்களில் ஒருத்தன் தான் நம்ம ஜெகா. வீட்டுக்கு ஒரே பையன், ஏரியாவோட தல ரசிகர் மன்ற தலைவர். தொழிலதிபர் லக்ஷ்மணன் ஒரு தனியார் கல்லூரியில் பேசியது இன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எப்ப பார்த்தாலும் இதே பார்த்து. அனைவருக்கும் வணக்கம். திறமையான கலைஞர்களை தேர்வு செய்த நடுவர்களாகிய உங்களுக்கும் எங்கள் உயிரிலும் மேலான உங்களுடைய உள்ளங்களுக்கும். வாழ்க்கையில ஒரு தடவை அழாத பணக்காரனும் இல்ல, ஒரு தடவை சிரிக்காத ஏழையும் இல்ல. அடிச்சு தூக்கலாமா? படிச்சுட்டு மண்ணையும் மக்களையும் மறந்து போய் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறன்ற பேரில் வாழ்க்கையை தொலைக்கிற எத்தனையோ பசங்களுக்கு மத்தியில் ஊர்லேயே இருந்து அப்பா, அம்மா, 3 தங்கச்சிங்களோட விவசாயம் பண்ணி வாழ்கிற வெள்ளந்தியான பையன்தான் சத்யா. கோயில் கோயிலாக போய் எத்தனையோ சாமியை வேண்டிக்கிட்டாலும் தங்கச்சிகளுக்கு அண்ணன் தான் கொலசாமி. காசு பணம் பெருசாக சம்பாதிக்கலனாலும் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் தன் வீட்டு பிள்ளையா நினைக்கிற அளவுக்கு மரியாதையை சம்பாதிச்சு வச்சிருக்கான். கண்ணாடியை மாட்டிக்கிட்டு கலர் கலரான காரில் சுற்றுற கிருஷ்ணா ஒரு மீம் கிரியேட்டர். அம்மா, அப்பா 2 பேரும் வெளிநாட்டில். கை நிறைய பணம் இருந்தாலும் பேரில் மட்டும்தான் கிருஷ்ணன். நிஜத்தில் ஒரு பொண்ணு கூட செட் ஆகாத பக்கா முரட்டு சிங்கிள். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே ஆன்லைனில் மட்டும் மீட் பண்ணுற இந்த காலத்தில் இவங்க 4 பேரையும் மீட் பண்ண வச்சது இவங்க தான்.
டிண்டரில் ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் லைவ் வந்து காஃபி டேல கலர்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சு இவங்க லவ் ஸ்டோரி. இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ. ஹே ட்ரஸ்ட் மீ, பொண்ணுங்க கூட வெளில வந்ததே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் எல்லாமே ரூமுக்குள்ள தானா? உண்மையை சொல்லணும்னா நேற்று வரைக்கும் காஃபி டேல யாராவது மீட்டிங் கூப்பிட்டாலே போட்டுருணும்னு தோணும். ஓ இப்போ எப்படி இருக்கு? அப்படியே இருக்கு உன்ன மாதிரி. தேங்க்ஸ் டு யூ ஃபார் சேஞ்சிங் மை வேர்ல்ட் லைக் திஸ். வெல்கம் டு தி வேலண்டைன் வேர்ல்ட். பரேட் எடுக்கிறவங்களுக்கும் ப்ரேயர் பண்ணுறவங்களுக்கும் மத்தியில் பரங்கி மலையில் பட்டர்ஃப்ளை பிடிக்க வந்தவ தான் நந்தினி. ஆனால் கொஞ்ச நாளில் பாட்டனியை மூடி வச்சுட்டு கெமிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணான். என்ன பாஸ், ட்ரைனிங்லாம் முடிஞ்சிருச்சா? ஏய் உங்களை தான் பாஸ். ஹலோ, டு யூ ஹியர் மீ? லவ் பண்ணிட்டு ஓடலாம், லவ் பண்றதுக்கே ஓட விடுறானே இவன். இதை நான் சொல்லியே ஆகணும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி, ஓகே? உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா? என்ன பார்க்குற? எடுத்த உடனே நடராஜன் மாதிரி யாக்கர் பால் போடுறேனேனா? உன்னை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். தெரியும், பட்டர்ஃப்ளை நெட்டை மஸ்கிட்டோ பேட் மாதிரி யூஸ் பண்ணுறது தானே நீ? ஹே, தெரிஞ்சுக்கிட்டே தான் சீன் போட்டியா இத்தனை நாளா? நீ எந்த நம்பிக்கையில் இப்படிலாம் பேசுகிற? லவ் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கையில தான். அந்த முத்தத்துக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கையில் அவளை தவிர எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. என்ன பாசமலரு? நாளையில இருந்து அண்ணனை கையிலேயே பிடிக்க முடியாது. ஆமா ஆமா அதானே. இனிமே நம்மளெல்லாம் எங்க கண்டுக்க போறான்? ஏய் என்னங்கடி ஓட்டுறீங்க? அதான் நாளைக்கு வரோல உங்க ஐத்தம்மாவ. ஆபத்து வருதுடா. மண்ணை பற்றி தெரிஞ்ச அளவு பெண்ணை பற்றி தெரியாதவனுக்கு ஐடியில் வேலை பார்க்குற அத்தை பொண்ணு மைதிலி. இவன் என்ன இங்கேயும் வந்துட்டோ? எங்க போனாலும் வந்துருவாளோ? ஜி ஒரு நிமிஷம் இல்லைங்க ஜி, உண்மையை சொல்லு. இப்போ ஓர கண்ணால என்ன பார்த்தல நீ? பார்க்கலையே. இல்ல பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அட ப்ராமிஸாங்க. அதுவும் இல்லாம நீங்க ஒன்றும் பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. என் ரேஞ்சு தெரியாம பேசுற நீ. அட என்னங்க நீங்க வம்படியா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது நான் டார்ச்சர் பண்றேனா? அப்புறம் என்ன தஞ்சாவூர் பெயிண்டிங்கா பண்றீங்க? என்னைய கலாய்க்கிறியா நீ? ஒரு நாள் என் கூட வந்து பாரு. எவ்வளோ லைக்ஸ், எவ்வளோ கமெண்ட்ஸ், எவ்வளோ ஃபாலோயர்ஸ், எவ்வளோ ப்ரொபோசல்ஸ்னு அப்ப தெரியும் என் கெத்த என்னன்னு. வழிய விடு. ஏய் உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உனக்கு இதெல்லாம் ஓவரா தெரியல? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு. ஏய் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது விளையாடலான்னு ஆத்துக்கு கூட்டிட்டு போய் ஐ லவ் யூன்னு சொல்லி கிஸ் அடிச்சவன் தானே நீ. உன்னை எங்க எப்படி பார்க்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன். என்ன டூபி கட்டி தாவணியில் வர்றோம்? வரும்பா, நம்பிக்கையாரு. ஆத்தங்கர மேட்ரு அம்பலப்படுத்திடுவாளோ? என்ன பார்வையே சரியில்லை. அத்தான்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏதோ பிளானோட தான் வந்திருக்கோ. எதுவாக இருந்தாலும் சம்மந்தமே இல்லாமல் பேசி சமாளிச்சிட வேண்டியதுதான். ஐ லவ் யூ அத்தா. அது அக்கா குருவி தானே? சவுண்டை பார்த்தா அப்படி தான் இருக்கு. பார்ட்டி லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது. அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவோம். ஐ லவ் யூ ஜி. எந்த மரத்துலேருந்து கத்துதுன்னு தெரியலையே. நான் உன்னை லவ் பண்றேன் ஜி. கேட்டுச்சா? அக்கா குருவியே தான் அது. லவ், கிஸ், மேரேஜ்னு எதை பத்தியும் தெரியாத வயசுல ஆறு, குளம், கோயில்னு எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போய் படம் போட்டு காமிச்சு போட்டு இப்ப நாங்களே தேடி வந்தா பெரிய கடைக்குட்டி சிங்கம் கார்த்தி மாதிரி அக்கா நொக்கான்ட்டு தெரியற. ஒழுங்கு மரியாதை நான் சொல்றது கேளு. ஐ லவ் யூ ஜி. மெக்கானிக் ஆகிற லட்சியத்தோட இன்டர்வியூ போன ஜெகா 50 ரூபாய்க்கு போட்ட பெட்ரோல் காலியாகி யாரும் பாத்திரக்கூடாதுன்னு வண்டியை சந்து சந்தா தள்ளிட்டு வந்தான்.
உன்னை சின்சரா லவ் பண்றேன். என் லவ் ஏத்துக்கடி. இப்போ நீ ஓகே சொல்லஞ்சியா உன் மூஞ்சில ஆசிட் முடி தூக்கி வச்சிருவேன். எது கேட்டாலும் ஊழ விட்டுன்னு இருக்கிற மூஞ்சி கோய் ஆயிடும் உனக்கு. யாருன்னே தெரியாதுண்ணா, விட்டுருண்ணா ப்ளீஸ். அதே அண்ணனா ஜாவா வந்துடும் உனக்கு. ஜர்க்காபுரம் தானே நீ, வீட்டு போய் சேர மாட்டா பாக்குறியா? என்ன வணக்கம் ப்ரோ. என்னடா என் பிரதர் இந்த பொண்ணுகிட்டலாம் போயிட்டு பாவம் பிரதர். உன் தங்கச்சா? இல்ல. உன் சொந்தக்கார பொண்ணா? இல்ல. ஏய் பெரிய ஃப்ளவரா? யாரா நீ? ஓடுடா. நீ போத்தல அதுக்கு வராதுங்க. வருதுங்க. தேங்க்ஸ். மார்னிங்ண்ணா. ஹாய். ஹாய். யானுக்கு அவனை ஃபுல்லா உன்னை தேடுறேன், பார்க்கவே முடியல. நீ என்ன தெரிஞ்சுக்கிறா? ஒரு 6 மாசமா உன்னை சின்சியரா லவ் பண்றேன், அதை சொல்லத்தான். ஆல்ரெடி என் ஜாப் வச்சுன்னு மேலே செம்ம கோவத்தில் இருக்கிறேன். ஒழுங்காக ஓட்டு. பேனர்ல எல்லாம் செம்மையாகிற. வலிமைக்கு டிக்கெட் வாங்கி தெரியா? ஏய் அச்சு மூஞ்சி வச்சிருக்கேன் கிளம்புனி. சும்மா ஏரியா வந்து மொக்க போட்டு சிக்கன். ஐயா நீ எல்லாம் ஒரு தலை ரசிகரா? ஏன் தலை பத்துல லவ் பண்ணல? உனக்கு அது கூட தெரியாதா? என்ன லுக்கு, நீ எல்லாம் தலை ரசிகன்னு வெளில போய் சொல்லிக்காத. மொக்க பண்ணிட்டலடா. பம்பரம் எல்லாம் விட சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ஐ லவ் யூ சொன்ன என்ன? சரி நீ சொல்ல வேணாம், நானே சொல்றேன். நந்தினி ஐ லவ் யூ. இந்த வெக்கம் இதுக்கு ஒரு ஐ லவ் யூ. இந்த சிரிப்பு இதுக்கும் ஒரு ஐ லவ் யூ. இந்த ஓட்டம் மஜா தல. தலையை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. டீரு லவ் யூ. மாட்டுமா கோழி ஆடிட்டா என்னவ ஹவுஸ் கட்டி நைசா வாரிட்டா. மோந்த கறி மோர் மிளகா நீ இருக்கா உள்ளழகா என்ன வாச்சா விட்டா விட்டாடா டமாட்டுமா டமுக்குட்டுமா சிக்குதுமா சட்டா. ஹே காதல் மன்னன் தலை மாதிரி இல்ல? அமர்கலம் வாலி அது ரெண்டு தலை போல. விஸ்வாசம் அப்புறம் எப்படி தாண்டி இருக்க? ராபிட் பிடிக்கிற டாக் போல இருக்கிற. தலையோட படத்தை பார்த்து அச்சு இது லவ் காத்து எதுக்குடி எவ்வளோ காப்பு என்ன ஈத்து நீ போத்து டமாட்டுமா டமுக்குட்டுமா. ஷோ அமைதியா இரு. அப்பா. ஹலோ அப்பா. பட்டர்ஃப்ளை பிடிக்க தான் வந்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே, சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே பாய். வெடிப்பூ கெஜிரா போல தலுக்கா இருக்காளு ஒரே முட்டா பேச்ச போட்டு மஜா சீன்ல வல்சாலு. டமாட்டுமா கோலி ஆடிட்டா என்னவ ஹவுஸ் கட்டி நைசா வாரிட்டா. டேய் ஒரு ஆண்டி கூட விட மாட்டேங்கிற. எஸ் பேபி, இப்போல்லாம் பொண்ணுங்களோட ஆன்ட்டிங் தான் செம்மையாக இருக்காங்க. மோந்த கறி மோர் மிளகா நீ இருக்க அவ்வளழகா என்ன வாச்சா விட்டா. பீலா நீ விட்டா சாலா நாம உன்னை யாருன கலாச்சனா கைமால் போட நான் வருவேன் டமாட்டுமா. ஐயோ ஆறு நடிக்குது, முதல்ல நிறுத்துங்க. நானே என் கையால செஞ்சது. இந்தாங்க ஜி. தரமாட்டேனே. அப்ப நீயே வச்சுக்க போ, கிளம்பு. ஐயோ ஒரு நிமிஷம், கோவப்படாதீங்க ஜி. இந்தாங்க. என்னது பாருங்க. பால் பாயசமா? சூப்பர். ஏதா இருந்தாலும் ஃபோன் பண்ணு, வீட்டுக்குலாம் வராத ப்ளீஸ். அப்போ ஈவினிங் கோயில் கிட்ட வரியா? ஓகே பை. பை. ஏங்க நான் போய் கரம்பைக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறேங்க. நீ வயலுக்கு தண்ணி விடுறதுலே இரு. ஃபர்ஸ்ட் இந்த சாங்க கேளு. சை, காலங்காத்தால கேட்குற பாட்டாங்க இது. ஏன் நீ நைட் ஷோ மட்டும் தான் பாப்பியா? என்ன கிராமத்தான்னு சொல்லி கிண்டல் பண்ணுறீங்களா? இப்போ பாருங்க நான் எப்படி செல்ஃபி எடுக்கிறேன்னு.
ஜி இருங்க ஜி, நானும் உள்ள வரேன். வாங்க, வாங்க. இப்போ எடுங்க. சீஸ். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா மாமா அண்ணன் எல்லாரையும் பார்த்து பார்த்தே வளர்ந்தவண்ணா. அதனால் எனக்குள்ளே மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறது ஒரு பெரிய ட்ரீமாகவே இருந்துச்சு. அப்புறம் அதுவே என் ஆம்பிஷன் ஆகிடுச்சு. இப்போது செலெக்ஷன் நல்லா பண்ணிட்டேன். அஃபிஷியலி வெயிட்டிங் ஃபார் மை ஜாயினிங் ஆர்டர். எப்போ தான் யூனிஃபார்ம் போடுவோன்னு இருக்கு. டோன்ட் வரிடா, எல்லாமே சீக்கிரமா நல்லபடியா நடக்கும். நாம சும்மா இருந்தாலும் நம்ம ட்ரீம் நமக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்பெல்லாம் நான் சீரியல் பார்க்கறத விட்டுட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், போர்ட் ஆஃப் பிளட்னு மிலிட்டரி சப்ஜெக்ட் மட்டும் தான் பார்க்குறேன். தலை ரசிகர்னா பென்சில் கொடுக்குது, பேனா கொடுக்குது, நோட்டு கொடுக்குது, ரத்தம் கொடுக்குது, பிரியாணி கொடுக்குது, அவள் தானே? ஏன் கிஸ் கொடுக்க மாட்டியா? க்ளோஸில் பார்த்தா சூப்பராக இருக்கு. ஏன் லாங்ல பார்த்தா அப்படி இல்லையா என்ன? அதை விட ஃபோமோ ஷாட்ஸ் பார்த்துருக்கியா? சே, அப்படி ஒரு ஐடியாவே இல்லை. உன் கண்ணிலே ஒரு பிட்டு தெரியுது. உன் கண்ணில் பெட்ரூம் தெரியுது. கிரியேட்டர் குரூஷியலாக யோசிக்க வைக்காத. ஃப்ரீயா விடு மச்சி. எனக்கு இந்த லவ், மேரேஜ் இதெல்லாம் இப்போ தான் நம்பிக்கை வருது. எனக்கு வரலப்பா. கல்யாணங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன் வே சான்ஸே இல்லை. என்னை டேட் பண்ணுறது மட்டும் ஸ்டாப் பண்ணிடாத. ஏய், மிஸ்பிஹேவ் பண்ணுற. நீ பார்க்குற தினசுலே தெரியுது உன் பிஹேவியர். பேத்த வேணா, ஏன் வயலன்ஸ் யூஸ் பண்ணுற? தடாப்புடான பேசுறதால ஃபெமினிஸ்ட் மாதிரி தெரியுதா? எல்லாமே தெரியுது. எல்லாம் தெரிஞ்சாதான் ஃபெமினிஸ்ட். இப்படியே செத்துலாம் தோணுது. ஓகே, செத்துரு. அடி பாவி. வா, ரெண்டு பேரும் செத்து செத்து விளையாடலாமா? சூடான ஓர் தேநீரை போல உன்னையே ரசிச்ச, தேயாத பொன்னிலாவை போல உன்னையே நினைச்ச, உயிரே நீயோ தொட்டு போக மறுபடி பிறந்த, திமிரே நீயோ விட்டு போக நுரைகளா உடைவ. விரைவான ஓர் தொடர் வண்டியாய் என்னை நீ கடக்க, அசையாத ஓர் இறகை போல மண்ணில் நான் கிடக்க, நெடுங்காடு உன் காதல் என்னையே தொலைச்ச, உன் வீடு என் தேசம் அங்கேயே வாழ்வ. கட்டி பிடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஹார்லி டேவிட்சன் பைக்ல பெங்களூர் போனோம். அப்புறம் பிஎம்டபிள்யூல கோவா போனோம். தனி ஃப்ளைட்ல பேங்காக் போனோம். என்ன ஓகேவா? சூப்பர்டா. அப்புறம் சுற்றுவேன். போதும், இன்னைக்கு இது போதும். ஹிட் பண்ணி டாக் அடிப்பேன்னு பார்த்தா சரியான சல்பியா இருக்கடா நீ. சரி, உன்கிட்ட ஒரு மேட்ரு கேட்கணுமே. மேட்ரா? நீ எப்படா இவ்வளோ வெறித்தனமான தலை ஃபேனான? ஓ அதுவா? அது ஒரு செம்ம ஸ்டோரிமா. எலிஃபென்ட் கேட்டில் எங்கள் அப்பா ஒரு பெரிய மெக்கானிக்கு. எப்போவுமே அவர் மேலே க்ரீஸு ஆயில்னு ஸ்மெல் அடிக்குமா. அது மற்றவங்களுக்கு பிடிக்கலனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அப்பாவோட வாசம். எல்லாருக்கும் எப்படி இன்ஜினியர் டாக்டர் ஆகணுமோ அதே மாதிரி எனக்கும் மெக்கானிக் ஆகணும்னு ஆசை. அது இல்லாமல் அப்பா செட்டாண்ட எப்பவுமே தலையை பற்றியே பேசின்னு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் டிவியில் கால் மன்னன் படம் போட்டாங்க. அதில் தலை மெக்கானிக்கு. அது நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அப்படியா? இரு, காதல் மன்னன் படம் பார்த்து யாருன்னா மெக்கானிக் ஆகணும்னு ஆசைப்படுவாங்களா? நீ லவ் பண்ணணும் தானே நினச்சிருக்கணும். ஏய், நானும் லவ்ல கெத்து தாண்டி. இதோடா அப்போ சரி, வா அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எப்படி? சரி, உனக்கு கேட்பேன். செக்ஸ்னா என்னன்னு சொல்லு.
ஏய் பசங்களோட கையில் எவ்வளோ இருக்குதுடி. மாலிபுரம் கூட்டின்னு போயிட்டு கோழி மெரிக்குது, செவ்வறு ஏறி குச்சி பஜ்ஜி துண்டுருது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் செக்ஸுன்றது ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனாண்ட ட்ரெஸ் இல்லாமல் உடம்ப காட்டுறதுன்றது அவன் மேலே இருக்கிற லவ்னால தான். அது மேரேஜுக்கு முன்னாடியோ பின்னாடியோ. கரெக்டாக தான் சொல்லிட்டுக்கிற. நான் fill in the blanks நினைச்சேன்ப்பா. ஒரு உண்மையான காதல் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்? அவங்க 2 பேருக்குமான ஃபஸ்ட்டு மீட்டிங்கே எந்த விதமான பிளானிங்குமே இருக்கக்கூடாது. அது தானாக நடக்கணும். முட்டு சந்தில் ஹீரோயினை கையில் ஆசிட் முட்டை வச்சுன்னு ஒருத்தன் மேட்டிங் இருக்கும்போது அதே இடத்துல அதே டைமிங்கில் ஹீரோ மீட்டிங்கு எதர்ச்சியாக நடக்கணும். நம்ம லவ் போல். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரூ லவ்க்கு எக்ஸாம்பிளாக நாம தான் இருக்கணும். லவ் யூ டியரு. லவ் யூ டூடா. ஏன்பா நீ தம்மு கேம் அடிப்பியா? சரக்கு அடிப்பியா? இந்த பப்பு பார்ட்டி டான்ஸ் அட்லீஸ்ட் ஃபோன் செக்ஸாவது உண்டா? போன் வீடியோவாவது பார்த்திருக்கியா? ஐயா உன்னை வச்சு என்ன பண்றது? இந்த மரத்துல தூக்கு போட்டு தொங்கிடு. என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க ஜி. இந்த ஜீன்ற வார்த்தை தான் பிடிக்கல. ஏன் ஜி? அத்தா மாமான்னு சொல்லும்போது வர்ற ஒரு இது இந்த ஜீல இல்லை. ஓகே மாம்ஸ், இனிமே ஜீன்ற வார்த்தையை தமிழ்நாட்டுல தடை பண்ணிடலாம். அப்படி சொல்றிய தஞ்சாவூர் தமிழச்சி. எல்லா ஆம்பளைங்களும் வாத்து குக்கு பிரெயின்ஸ். பொம்பளைங்க மனசையே புரிஞ்சுக்க மாட்டானுங்க. யாராலையும் முடியாது. ஏன்னா புரிஞ்சிக்க முடியாதவங்க தான் பொண்ணுங்க. சேகுவரா டிஷர்ட் போட்டா இன்டெலெக்சுவலா? குட்டப்பாவோட போட்டுக்கிட்டா புரட்சியா? இந்தியா மாதிரி கண்ட்ரில குட்டப்பாவாடை போடுறது புரட்சி தான். தீஜாவோட ஸ்டோரிஸ் தெரியுமா? ஸ்டோரிலாம் கேட்குற மூடு இல்லை. கீழ் வெண்மணியாச்சும் தெரியுமா? அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ற மூடு இல்லை. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சீன் போடுறியா? அதெல்லாம் பொண்ணுங்க ஏரியா. குரவலையை நெரிச்சா என்ன பண்ணுவ? என்ஜாய் பண்ணுவேன். உன்னை அசிங்க அசிங்கமா திட்டி கழுவி ஊத்துனா பெட்டரா ட்ரை பண்ணுன்னு சொல்லுவேன். இன்னும் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா அவ்வளோதான் நான் கேட்பேன். ப்ராமிஸா நீ ஒரு வார்த்தை தாண்டா. ஓய்வில் ரூம் போட்டுறவா? போட்டுலாமே. ஓகே தானே? கம் டு ஹோம் டா. ஹே, மேரேஜ்க்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு இல்லைல்ல? பள்ள உடப்ப 10 நிமிஷம் வேஸ்ட் ஆயிருச்சு. இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாமா? Why not? எதுவும் பிரச்சனை ஆகாதுல்ல? Come on baby. நிஜமாவா? ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் கேளு. ஜாதி மதம் ராசி நட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஒவ்வொரு வீட்டுக்கா போய் இன்வைட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து பெரிய மண்டபமா புக் பண்ணி மாலை போட்டு மேடையில உட்கார வச்சு மாங்கல்யம் தந்து நானே மந்திரம் எல்லாம் சொல்லி தாலி கட்டி ஒவ்வொருத்தவங்க காலையா விழுந்து பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து கையில பால் சும கொடுத்து நம்ம 2 பேரையும் தனியா ஒரு ரூம்ல லாக் பண்ணதான் நீ சரின்னு சொல்வ போல இருக்கு. உன் அளவுக்கு என்னால இண்டிபெண்டா யோசிக்க முடியல. ஏன்? ஐ டோன்ட் நோ. ஆமா, இதை தான் எல்லாரும் லிவிங் டுகெதர்னு சொல்றாங்களா? அது போன வருஷம். இப்போ இதுக்கு பேரு வர்க் ஃப்ரம் ஹோம் டா. சூப்பர் டி. பேபி, எனக்கு ஜாயினிங் ஆர்டர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் காஷ்மீர்ல. காஷ்மீரா? என்னால இந்த குளிரே தாங்க முடியல. ஐ டோன்ட் கேர் அபௌட் தட் பேபி, பட் ஐ வில் மிஸ் யூ a lot. 6 மாசம் தானே? 6 மாசமும் உனக்காக வெயிட் பண்ணி உன் மேல உள்ள லவ் இன்க்ரீஸ் ஆகி நீ திரும்பி வரும்போது இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி உன்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிடுவேன். லிப்லாக்கா? ஆமாண்டா, என்னால உன்கிட்ட சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுடா. என்ன பங்கு சத்யா சென்னையில வீட்டோட மாப்பிள்ளை செட்டில் ஆக போறோம்லாமே. வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இவ பண்ற வேலையாது. ஒரு போக்க பார்த்தா சத்யாசாமி சம்சாரியாருவா போல. என்ன அத்தாச்சி, இது எங்க போய் முடிய போதோ? வெள்ளூர் மாரியாத்தாக்கு தான் வெளிச்சம். ஊரெல்லாம் நம்மளை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எந்த பிரச்சனையும் வந்துடாதில்லைங்க. மத்தவங்க பேச்செல்லாம் நீ ஏன் கேக்குற? அத பத்திலாம் கவலைப்படாத மாம்சு. இல்லை, சொந்தமானாலும் உங்கள் வசதி வேற எங்கள் வசதி வேற. அதான் மாம்சு, நான் சொல்றத மட்டும் கேளு. எங்க வீட்ல நான் பேசிக்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? என்னங்க இப்படி கேட்டீங்க? எனக்கு இந்த ஊருக்காரங்கனா தான் கொஞ்சம் பயம். மற்றபடி ஐ லவ் யூ தாங்க. கையை கொடுங்க. கையை கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, கழட்டி மட்டும் விட்டுறாதீங்க. விட்டுட்டாலும்
டேரே ஏன்டி மினுக்கு மினுக்குன்னு கண்ணை சிமிட்டின்னு இருக்கிற? அதான் என் மேனரிசம். ஏன் கேக்குற? அப்போ உன் லவ் ஃபால்ட்டுமா? அப்படியா? ஆமா. அப்ப ஏந்திரு சொல்றேன். யார் லவ் ட்ரூ லவ்னு பார்க்கலாம். ரெடியா? ரெடி. கண்ணை சிமிட்டிட்டேன். உன் லவ் பிடிச்சே. ஏய் நீ பண்ணது ஐல. ஏய் கம்முரு. தேவையில்லாத பேசாத. என்ன வேணும்? மச்சி கோயிலை வச்சு சொல்கிறேன்டா, இந்த பொண்ணு செம்மையாகுது. உங்கள் ஃபேமிலிக்கு நம்ம ஏரியாவுக்கும் அந்த சிட்டு தாண்டா கரெக்டாக இருக்கும். நீ பயப்படாத பாரு மச்சான், எது வந்தாலும் பார்த்துக்கலாம், யோசிக்காதடா. உன்னை சின்ன வயசுலேருந்து நான் உன்னை பார்த்துருக்கேன்டா. நீ எவ்வளோ பெரிய அவமானம் இருந்தாலும் தாங்கிப்ப. சின்னதாக துரோகம் பண்ணாலும் உன்னால் தாங்க முடியாதுடா. விட்டுடுறா அவளை. நல்லுண்டா நீ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பயப்படாத, லவ் பண்ணு, போயிட்டு மஜா பண்ணு வாஜார. ஏய் டிக்காலாம் பண்ணி தான் நினச்சியா ஆட்டு வச்சு சோட்டி ஆட போற. டேய் சொல்றத கேளு. நல்ல காதெல்லாம் 90ஸ்ல லாக்டவுன் ஆயிடுச்சு மச்சான். அப்புறம் நீ என்ன போல தாடி வச்சுதான் அழியணும். ஏய் என்ன நினச்சுன்னு எதுக்கு ஜோக் கட்டணும்? அவன் சரியான டோக்கனு. பசங்க மாற்றி மாற்றி பேசி கன்ஃபியூஸ் பண்ணாலும் லவ் குறையவே இல்லை. ஏங்க ஷூவெல்லாம் போட்டு வரப்போல நடக்க முடியுமா? என்னங்க போங்க நீங்கள். அந்த தெரியுது பாருங்க, அது வரைக்கும் உங்கள் வீட்டு இடம் தான். தெரியுதா இல்லையா? அந்தா பாருங்க. எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை மாம்ஸ். நீங்க பேசாம சென்னையில வந்து என் கூட செட்டில் ஆயிடுங்களேன். செம்மையா இருக்கும். ஏங்க சுற்றி பாருங்க, சுத்தமான காத்தோட கண்ணு குளிர்ச்சியாக மனசு நிறைஞ்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னைய போய் சென்னை கூப்பிடுறீங்களேங்க? ஏன் சென்னையில் உள்ளவங்களா நிறைவான வாழ்க்கை வாழலன்னு சொல்றியா? ஐயோ அப்படி சொல்லிங்க, என்னால் முடியாதுன்னு தான் சொல்கிறேன். ட்ரைனிங்லாம் சூப்பராக போச்சுப்பா. ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி தான் திங்க் பண்ணேன். கன் சவுண்ட் மட்டும் கேட்டுட்டு இருந்தவன் ட்ரீமில் இப்போ பட்டர்ஃப்ளைஸாக சுற்றி சுற்றி வருது. ஆர்டர் கிழிச்சு போட்டுட்டு உன் கூடயே இருந்தெல்லாம் போல இருக்கு. ஏய் ஏன் இப்படி லூச மாதிரி வளர்ற? எனக்கே தெரிலப்பா. ஜாபை தூக்கி போட்டுட்டு உன் கூடயே இருந்தெல்லாம் போல இருக்கு லைஃப் ஃபுல்லாக. பாண்டியன் ஸ்டோர்ஸ் கூட பாகுபலி மாதிரி தெரியுது. படிக்கட்டில் இருக்கிறதே பேராகிளைடிங் பண்ணுற மாதிரி இருக்கு. ஷேர் ஆட்டவே ஜெட் ஏர்வேஸ் மாதிரி இருக்குது. முன்னாண்ட பேசுறது காஜு கத்திரி சாப்பிட்டா மாதிரி இருக்குது. புள்ளிங்கோ கூட பிராட்பட் மாதிரி தெரியுறாங்க. விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தவன் இப்போ வெப் சீரிஸ் பார்க்குறேன். ரோட்டில் ட்ரெயின் ஓடுதே, காட்டுல லைன் ஆடுது, பட்டர்ஃப்ளை ஏரோப்ளேன் கிராசிங், கோல்டு ஃபிஷ் ஷிப் ஷேக்கிங், 7 கடல் 7 மலைய ஜம்பிங், எப்போவும் போனில் வெயிட்டிங் வெயிட்டிங். லவ் கம்மிங் கம்மிங், லவ் கம்மிங் கம்மிங், ஹார்ட் ஃப்ளையிங் ஃப்ளையிங், நீ மைண்ட் ப்ளோயிங் ப்ளோயிங், பாடி டைங் டைங். Love coming coming, heart flying flying, நீ mind blowing blowing, body dying dying. ஐயோ போச்சா. Ba ba meow 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 meow.
தாஜ்மஹல் கட்ட போறேன், சைக்கிள்ல லாரிய முட்ட போறேன், கடவுள ஸ்கைப்புல பார்க்க போறேன், காதலுக்கு ஆஸ்கர வாங்க போறேன். I think நான் best, I think நீ chief guest, life எல்லாம் கிச்சடி அவியல், இப்ப நினைச்சா பவக்க பொரியல். ஹார்ட்ல பீட்டு கூடுது, ட்ரீம்ல கலர் ஏறுது, ராமரும் சீதாவும் மீட்டிங், லவ் லெட்டர் 100 ரைட்டிங், ஃபுட் பிரிண்ட் மாடர்ன் பெயிண்டிங், ஃபுல் டேயும் ஒன்னாதான் டான்சிங் டான்சிங். Heart flying, flying, me mind blowing, blowing, body dying, dying. Love coming, coming, heart flying, flying, me mind blowing, blowing, body dying, dying. Love coming, coming. பொண்ணுங்களுக்கு காதல் வரும்போது அவங்க எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. ஆனால் கல்யாணம் வாழ்க்கைன்னு வரும்போது அவங்களுக்கு இது சரியாக வருமானு யோசிக்கிறத தவிர வேறு வழி இல்லை. அதைத்தான் அந்த 4 பேரும் செய்ய ஆரம்பித்தாங்க. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். ஐ டோன்ட் எவர் கேர் அபவுட் எனி அதர் ஷிட்ஸ். ஷெட்யூல் போட்டெல்லாம் வாழ முடியாது. ஐ அம் an independent girl. புரிஞ்சுக்க பேபி. What the this? இந்த லைஃப் இவ்ளோ சீக்கிரமா இவ்ளோ போரிங்கா மாறும்னு I just can't imagine baby. மேடம் பில். Oh my god. பார்க்கிங்ல வெயிட் பண்றேன். பில்லுன்னு வந்தா மட்டும் டிபெண்டண்டா இருப்பாங்க. என்னத்துக்கு ஸ்லோ பண்ற? தெரியலையே, வண்டி அடையுது. பெட்ரோல் நினைக்கிறேன். நட் ரோட்ல டென்ஷன் ஆகாத. ஒன்னு ரிக்ஷா இல்லனா நடராஜா சர்வீஸ். நாம தான் காஞ்சி போயிரோம்னா இவன் கலீஜா இருப்பான் போல. 30 ரூபாய்க்கு தானே போட்டா? யானி டென்ஷன் ஆகுற? மூணு போ. சொல்லிட்டா ஏன் வண்டியா செக் பண்ணு. ஏங்க நான் தான் கிளியரா வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருந்தேன்ல, அப்புறம் எதுக்கு நீ இங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? முன்னெல்லாம் நீங்க எனக்கு தொந்தரவா தெரிஞ்சீங்க, இப்போ நான் உங்களுக்கு தொந்தரவா தெரியறேன்ல. அதை எப்படிங்க எல்லாத்தையும் ஒரே வாய்ஸ் மெசேஜில் முடிக்க முடியுது உங்களால்? அதுக்கு மேலே என் குடும்பம் விவசாயம் எல்லாத்தையும் விட்டு இங்கே ஏடிஎம்மில் என்ன வாட்ச் பண்ண வேலை பார்க்க சொல்கிறீங்களா? இதுக்கு நான் ஆண்டுக்கிட்டு சாகலாங்க. இப்போ என்னதான் சொல்ல வர? எனக்கு இருக்கிற மாதிரி இன்னும் என் மேலே உங்களுக்கு லவ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். யோசிச்சு நல்ல பதிலாக சொல்லுங்கள், நான் வர்றேன். ராமோட லட்சியமும் கனவும் பிடிச்சிருந்த நந்தினி தன்னோட ட்ரீமை பற்றி திங்க் பண்ண ஆரம்பித்ததும் அவனை விட்டு தூரமாக போக ஆரம்பித்தான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தன்னோட உலகம் பரங்கிமலையிலே முடிஞ்சிடும்னு ஒரு நாள் எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டான். ஆனால் அவன் ஏன் அவாய்ட் பண்ணுறான்னு தெரியாமலேயே காத்துக்கிட்டு இருந்தான். எப்போதும் கல்யாணம் குடும்பம் குழந்தைன்னு பேசிகிட்டு இருந்த கிருஷ்ணானால் தன்னோட சுதந்திரம் பறி போயிடுமோன்னு பயந்து ரிலேஷன்ஷிப்பை அன்ஃபாலோ செஞ்சா. என்னோட முடிவில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதுவும் இல்லாமல் அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு பேர் நியாயம் இல்லை, ஆணாதிக்கம். அதுக்கு நீ என்ன பேரானோ வச்சுக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் ஸ்டில் மை லவ் இஸ் ட்ரூ. கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாறும்னு நினச்சவ ஜகாவை கட்டிக்கிட்டா அது நடக்காதுன்னு தெரிஞ்சதும் அவனை பார்க்குறது பேசுறது எல்லாத்தையுமே நிறுத்திக்கிட்டா.
கோவா ட்ரிப் போலாம். ஹே, I'll call you back. ஏன்டி என்ன அலைய விட்டுனேங்கிற? ட்ரை பண்ணேங்கிற உனக்கு உன் ஃபோன் போக மாட்டேங்குது. பிளாக் பண்ணிட்டல என்ன? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இப்படி நடக்கும்னு நினைக்கல. நான் கனடால MS பண்ண போறேன். ஐ லவ் யூன்றதே கெட்ட வார்த்தைன்ற அளவுக்கு ஒரு மண்ணு மூட்டையாக தாங்க இருந்தேன். நீங்களாக தான் வந்தீங்க. டார்க்காக இருந்த ஹார்ட்டுக்கு கரண்ட்டு கனெக்ஷன் கொடுத்தீங்க. பல்பை மாட்டினீங்க, சுவிட்சை போட்டிங்க. இப்போ பல்பு சூப்பராக எரிய ஆரம்பிக்கும் போது அதோட ஃபியூஸை பிடிங்கிட்டு போனால் என்னங்க அர்த்தம்? எனக்கும் உனக்கும் இனி செட் ஆகாதுன்னு அர்த்தம். பார்த்தோம், பழகணும், பிடிச்சிருந்தது, ஒன்றா சுற்றணும், ஒன்றா இருந்தோம். தட்ஸ் ஆல். யாரோ மாதிரி பார்க்குற, வேற மாதிரி ஆயிட்டுக்கிற. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாகுது. இதான் ஒரு ரியல் கேரக்டர்ல. முன்னால தான் என் லைஃபே போச்சு. அது உன் தப்பு. உன் கூட சேர்ந்து பிச்சைடுக்க என்னால் முடியாது. புரிதா? உனக்காக மிலிட்ரி அட்மிட் கார்டு கூட கிழிச்சு போட்டேனே. ஏன் இப்படி லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ண? நான் தான் தெளிவா சொன்னேன்ல, என்னால உன்னை கட்டிக்கிட்டு எல்லா பொம்பளைங்க மாதிரியும் டிவி சீரியல் பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்க முடியாதுன்னு. எப்படி ஜி லவ் சிம்பிளாக மேக்ஸ் ஆக்கி அவ்வளோ ஈஸியாக டேலி பண்ணிட்டீங்க? ஏன் உலகத்துல ஏன் கூட இருக்க உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், அதை நீ யூஸ் பண்ணிக்கல. உன்னால ஏன் கூடவும் என்னால உன் கூடவும் வாழவே முடியாது. அப்ப நமக்குள்ள இருந்த லவ் ஊர் நாட்ட மாதிரி பேசாத. லவ் மயிருன்னு அதைத்தான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். என்ன நானா இருக்க விட்ட. எனக்கு நீ வேணும்னு தோணுச்சு. இப்போ ஒரு கட்டத்துக்குள்ள அடைக்கணும்னு பாக்குறேன். எனக்கு போதும்னு தோணுது. அப்படி சொல்லிட்டா உன்னை விட்டுருவேனா? ஏய், உன்னை குயின் போல வச்சு பார்த்து பண்ணி. ஏன் நீ என்ன கலெக்டரா போறியா என்ன? மாசானா என்ன சம்பாதிப்ப? ஒரு 20,000. உன்னை மேரேஜ் பண்ணா நான் தெருவில் தான் நிற்கணும். 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருந்தா நீ உனக்கு ஒழுங்கா கிஸ் கூட பண்ண வராது. உன் மூஞ்சிக்கெல்லாம் லவ் செட்டே ஆகாது. காமெடிலாம் பண்ணாத. ஹே, என்னால இந்த பரங்கி மலையிலேயே லைஃப் எல்லாம் முடிச்சுக்க முடியாது. நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ற திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க சப்பானி மாதிரி. ப்ளீஸ் ஜி, நீங்கள் இல்லைன்னா நான் செத்துருவேன் ஜி. ரொம்ப ஓவரா சீன் போடாத. பொண்ணு நானே ஃபீல் பண்ணல. உனக்கு என்ன? இங்க நிக்காத, போயிரு. போறேன். தலைப்படம் ரிலீஸ் ஆகும். தெரு தெருவா போஸ்ட் ஒட்டு. ஒட்டு வண்டி. அதுதான் நீ லாய்க்கு. ஆமா, அதுதான் நான் லாக்கி. என் ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஜி. நம்ம 2 பேர் பழகுனது ஊருக்கே தெரியும். என்னால் எங்கேயும் தலை காட்ட முடியாது. ரொம்ப அசிங்கமாயிடும். ப்ளீஸ். புள்ளிங்கோ தான் இப்ப ட்ரெண்டு. நீ ஒரு புலி மூட்டை, புரிஞ்சுக்க. குட் பை. ஜி 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 ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேங்க. ஏய் நந்தினி, ஏய் ப்ளீஸ். ஏய் ப்ளீஸ் லிசன். நீ இல்லாம என் லைஃபை யோசிக்கவே முடியல. நோ மீன்ஸ் நோ. எல்லாம் சாவற வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கணும். அவளை விடு ப்ளீஸ். பிரேக்கப் பண்ணிக்கலாம். அதான் சரின்னு தோணுது. இப்படி எந்த சம்பந்தமும் இல்லாத இவங்க 4 பேருக்கும் பொதுவாக இருந்த ஒரே விஷயம் லவ் ஃபெயிலியர். யாராவது சரக்கு வாங்கி தரீங்களா? பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் பிச்சை எடுத்துட்டு தானுங்க. இப்போ பார்க்குள்ளேயே வந்து எடுக்க ஆரம்பிச்சானுங்களா? சரிங்க, சேர்ந்துட்டானுங்களா? Cheers. ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறீங்களா? கல்ப் அடிக்கிறத பார்த்தா சீனியர் சிட்டிசன் மாதிரியே இருக்கு. லவ் பண்ணார்ல, வரும் ப்ரோ. சரக்கு, டாடி, கவிதா ஆல் கம்மிங் ப்ரோ. கரெக்டாக சொன்னீங்க சகோதரா. நான் கூட தான் பீர் எது பிராந்தி எதுன்னு தெரியாத அளவுக்கு நல்லவனாக இருந்தேன். பட் இன்னைக்கு பீரில் 50 வெரைட்டி, பிராந்தியில் 100 வெரைட்டின்னு குச்சி குச்சி குட்டி சவராக போயிட்டேன்.
இங்கே தான் இவங்க 4 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. இதை சேர்த்து 5 பேர். லோல்பட்ட அந்த 4 பேரும் ஒவ்வொரு ஒயின் ஷாப்பாக போய் குடிக்க ஆரம்பித்தாங்க. மச்சான் வண்டி இல்ல சரக்கு இருக்கு, வந்ததே வாழத்தானே வேற எதுக்கு, வயசு கோளாறுல வந்த கிறுக்கு, தெளிய வேணும் என்ன கொஞ்சம் இறக்கு. ஐயோ பொண்ணுங்கள பார்த்து அன்பு வச்சதில்ல நிக்கிறோமே தோத்து, சோகம் தான் திற சுதியேத்து, பொண்ணை கண்ட நீ போற வழி மாத்த. வா மச்சான் வண்டி இல்ல சரக்கு இருக்கு, சரக்கு இருக்கு, வாழத்தானே வேணும் என்ன எதுக்கு. வா மச்சான் வண்டி இல்ல சரக்கு இருக்கு, சரக்கு இருக்கு, வாழத்தானே வேணும் என்ன எதுக்கு. வா மச்சான் வண்டி இல்ல சரக்கு இருக்கு, வா மச்சான் வண்டி இல்ல சரக்கு இருக்கு. ஆசைய கட்டித்தானே அல்வா கொடுப்பா, ஆம்பள சிங்கங்கள மொட்டை அடிப்பா, நாடகம் போட்டு நம்ம நாளும் கெடுப்பா, பாதகம் செஞ்சு அவ பஞ்சா பரப்பா, கண்ணால பேசிடுவா ஸ்வீட்டா, கைய நீட்டி கூப்பிடுவா கியூட்டா, காதலையும் சொல்லிடுவா லேட்டா, சொல்லி கடைசியில காட்டிடுவா டாட்டா. வா மச்சான் வண்டி இல்ல சரக்கு இருக்கு, சரக்கு இருக்கு, வாழத்தானே வேணும் என்ன எதுக்கு. சரக்கு இருக்கு, வா மச்சான் வண்டி இல்ல சரக்கு இருக்கு, சரக்கு இருக்கு, வாழத்தானே வேணும் என்ன எதுக்கு. ராக்கெட்டை விட்ட வர்ற தன்னை தனியா வாழ்ந்துட்டு போனது நீ என்ன தலைவா, உண்மையான காதல் என்ன துது விடுபா, உன்ன போல யாரோ இல்லைன்னு ரீலோ விடுபா, பொன்னால எப்பவும் லாசு லவ் பண்ணி அகாத லூசு, என்னத்த சொல்லுறது பாசு, நம்ம எல்லாரும் இப்ப தேவதாசு. அண்ணா 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 கல்கி விட்டால் ப்ரோ நம்ம 4 பேருக்கு ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கதையும் ஒரே ட்ராக்ல தான் போயிட்டுருக்கு. சின்சியஸாக லவ் பண்ணியிருந்த நமக்கு கட்சியில் குலாப் ஜாமுன் கொடுத்துட்டாங்களே. சின்சியர் லெவலாம் செத்து போய் பல வருஷம் ஆச்சு பிரதர்.
நாம தான் நல்லது கெட்டது தெரியாத 90s கிட்ஸ் மாதிரி சின்சியர் சிகாமணியாக இருந்திருக்கோம். சிகரெட்டு குடின்னு சாதாரணமாக போயிட்டு இருந்த அவங்க லைஃப் தலைகீழ மாற ஆரம்பிச்சது. லவ் பண்ணுறவெல்லாம் கடலில் குதிக்கிறதும் கிணத்துல குதிக்கிறதும் மொட்டை மாடியிலேருந்து குதிக்கிறதும் ஏதோ இந்த ஆற்றுல குதிச்சு சாகுறதும் ஏன் இப்போ தான் புரியுது சகோதரன். வாங்க ப்ரோ, போதை இறங்குறதுக்குள்ளே போய் சேர்ந்துருவோம். இப்படி தான் இந்த 4 பேர் இங்கே வந்து சேர்ந்தாங்க. 4 பேர், காரணம் ஒன்று, லவ். சவுண்ட் கேக்குது. ட்ரெயின் சாக்க போறோம். கையை கொடு. சரி ப்ரோ. நம்ம செத்துருப்போம்ல. செத்துருந்தா என்ன நடந்திருக்கும் ப்ரோ? என்ன நடந்திருக்கும்? தினத்தந்தியில் 4 இளைஞர்கள் லவ் ஃபெயிலியரில் சூசைட்னு பிட் நியூஸ் வந்திருக்கும். அதை பார்த்து நம்ம பெற்றவங்க அழுதுருப்பாங்க. அவ்வளவுதான். அப்போ அவளுங்களுக்கு அவளுங்க விட்டது தொல்லைன்னு சொல்லி சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்திருப்பாங்க பிரதர். நம்மளை லவ் பண்ண பொண்ணுங்க நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு முட்டாத்தனமாக சரக்கடிச்சு சாக கிடந்தோமே பிரதர். இதுவே அவளுங்களை நம்ம ஏமாத்திருந்தா மகளிர் இப்போ போராட்டம், வீட்டு முன்னாடி உண்ணாவிரதம், போலீஸ் கமிஷனர் கம்ப்ளைண்ட்டு, சொல்வதெல்லாம் உண்மையில் போட்டு கிழிச்சிட்டு நக்கீரில் ஒரு கவர் ஸ்டோரி போட்டு வாட்ஸ்அப்பில் வீடியோ ஆடியன் போட்டு காலி பண்ணியிருப்பாங்க. நமக்கு மட்டும்தான் வலிக்குமா? அவளுங்களுக்கு வலிக்காதா? தான் நம்மளை சுத்த விட்டவங்கள அதே மாதிரி சுத்த விடுறோம் பிரதர். நம்மளை அழ வச்சவங்கள அழ வைக்கணும் ப்ரோ. நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினவங்களுக்கு நாமளை அதையே செய்கிறோம் சகோதரா. சுத்த விடுறது, அசிங்கப்படுத்துறது, அழ வைக்கிறது இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மள மாதிரி பசங்களுக்கும் தெரியும்னு காட்டுவோம். அன்னைக்கு மட்டும் அந்த ரயில் சரியான ட்ராக்கில் வந்திருந்தா இவ்வளவு மோசமான சம்பவங்கள் இந்த கதையில் நடந்திருக்காது. Right here, it's the Devadas brothers. Right now, it's the Devadas brothers. Right here, right now, right here, right now. Are you ready? With the Devadas brothers. Devadas brothers, நாங்க Devadas brothers. டப்பா டப்பா தாளம் டம்மி இல்ல நாங்க. Devadas brothers, நாங்க Devadas brothers. தேவையில்லாம துகுற விட்ட Devadas gang. Devadas brothers, நாங்க Devadas brothers. ஐயோ எம்மா நல்ல பயச யாரு உன்னை பெத்தா? Devadas brothers, நாங்க Devadas brothers. நான் சாவு கூத்து ஆடுவேன், நீ தூக்கு மாட்டின்னு செத்தா. டப்புக்கு டப்பா டப்பா தாளம் டம்மி இல்ல நாங்க. தேவையில்லாம துகுற விட்ட Devadas gang. ஐயோ எம்மா அதால பயசம் யாரோ உன்னை பெத்தா? நான் சாவு கூத்து ஆடுவேன், நீ தூக்கு மாட்டின்னு செத்தா.
போறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? கணக்கு இடிக்குது. எங்கள் அப்பா அம்மா வேலை மன்றம் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரையும் தூக்கி போட்டு பின்னாடி சுற்றுனடி. வாங்க ஜி, போங்க ஜி, தூங்கிட்டீங்களா ஜி, எந்திரிச்சிட்டீங்களா ஜின்னு ஏகப்பட்ட எமோஜியை போட்டு கடைசியில் என்னை பிரேம்ஜி ஆக்கிட்டல்ல. நீ இல்லைனா செத்துருவேன்னு மிரட்டினா உன் பின்னாடி நான் வந்தேனா? சூப்பராக போயிட்டு இருந்த லைஃபுக்குள்ளே தேவையில்லாமல் என்ட்ரி கொடுத்துட்டு சுமார் ஆகிட்ட. இனிமே நம்பர் ரவுண்ட். ஆனால் இனி நீ சந்திக்க போகிற பேட் பாய்ஸில் மொதல் ஆளும் நான் தான், கடைசி ஆளும் நான் தான். இவன் ஏதோ லூசு மாதிரி உளறான், கோவத்தில் பேசுகிறான், எல்லாம் சரியாக மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. உண்மையாகவே நான் பைத்தியக்காரனாக மாற போகிறேன்டி. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லைஃபுக்குள்ளே வந்து சில்லியாக பிஹேவ் பண்ணுவேன். லவ்ன்ற பேரில் எனக்கு ஹெவியாக பெயின் கொடுத்துட்டேன். அதே பெயின் என்னால் திருப்பி கொடுக்க முடியும். ஆனால் அதை விட 1000 மடங்கு நான் உனக்கு தரப்போகிறேன். ஒரே நாளில் இல்லை, ஒரே டைமில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம மிரட்டில் இந்நேரம் அவளுங்களுக்கு அள்ளு விட்டுருக்கோம்ல பிரதர். அட நீங்கள் வேற, அவளுங்களாம் ரோலர் கோஸ்டர்லேயே ரியோஸில் இறங்குறவளுங்க, இதுக்கெல்லாம் அடங்க மாட்டாளுங்க. ஐயோ எம்மா அண்ணால பயச யாரு உன்னை பெத்தா? ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண எல்லாம் புது மாப்பிள்ளைக்கு ரப்பப்பரி நல்ல யோகம்டா. புது கார் எடுத்து அட கோணப்பேளுக்கும் கொங்காப்பேளுக்கும் பிறந்தவங்களா, அழகவத்த வண்டி அடிச்சுட்டாங்களே. என்ன டான்ஸ் குரூப்பா இருக்குமா, ஒரே காஸ்டியூம் போட்டுக்கானுங்க. ஏடா புதுக்கார கோயிலில் பூஜை பண்ணி எடுத்து வந்தா நீங்க என்னடா பழைய டப்பாக்கார வச்சு இடிக்கிறீங்களா? ஏய், இடிச்சது இங்க, அங்க என்ன பெயிண்ட் அடிக்கிற? உங்க மூஞ்சிலாம் பார்த்தா நல்ல மூஞ்சி மாதிரி தெரியலையே, பித்தலாட்டத்துல பேர் போன மூஞ்சி மாதிரில இருக்கு. அம்புட்டும் பிளேடு மூஞ்சி. சும்மா விட மாட்டேன்டா. உங்களை என்ன பண்ணலாம்? போலீஸ் பிடிச்சி கொடுத்தலாமா? உங்க 4 பேர்த்தையும் கல்ல கட்டி கடல்ல இருக்கிறேன். ஓ, இவர் வேறையா? அப்போ மொத்தம் 5 பேர்த்தையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட வேண்டியதா? ஐயோ, அழகு ஒத்த வண்டி, மொத்த ரோசால ஒத்த ரோசா கூட இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இன்னும் நம்பர் கூட வாங்கலை, அதுக்குள்ளே டிங்கரிங் பண்ண வச்சிட்டாங்களே. அழகு ஒத்த வண்டியாச்சே, நான் என்ன பண்ணுவேன்? டேய் எங்கடா போறீங்க? வந்தாங்க, இடிச்சாங்க, போயிட்டே இருக்காங்க. டேய், மாட்டுவீங்கடா. யாராவே? டேய், இறங்கடா. அதே கல்வாணி பயிலாடா நீங்க? ஏண்டா ஒவ்வொரு தடவை என் வண்டி இடிக்கிறது உங்களுக்கு பொழப்பா போச்சா? ஏண்டா பேண்ட் வாத்தி குழுவாடா நீங்க? வண்டிகளையும் மூஞ்சிகளையும் பாரு. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு புதுக்காரை வாங்கி பொண்டாட்டியை பொத்துனாப்புல கோயில் கூட்டு போற மாதிரி கூட்டு போனா நீங்க போற வர ஃபிகரை தட்டுற மாதிரி தட்டுவீங்க, நாங்க பார்த்துட்டு இருக்கணும். டேய், இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க நடப்பாரு. நான் ஏதோ பசங்க தெரியாம செய்றானுன்னு பார்த்தேன், தெரிஞ்சதா சரிங்க. ஓ, அதுக்கு தெரியுதுண்ணா. தக்காளி மொத்தமாக பார்த்துறான்டா இன்னைக்கு. உள்ள வச்சிருக்கேன் ஒரு மிஷின் கண்ணு, அதை எடுத்தா தான் சரி வரும். எங்கே வச்சிருக்கேன்? இந்த இருக்கு. போயிட்டாங்களா? ஆட்டாமையா போயிடுவாங்க. இவங்க பண்ண பிரச்சனைகளை எல்லாம் ஜஸ்ட் லைக் தட்னு தூக்கி போட்டுட்டு அந்த 4 பெண்களும் கேஷுவலான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க.
பொண்ணுங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பசங்களோட கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஹலோ ஹலோ என்னம்மா மேட்ரா? ஹலோ யாருங்க வேணும்? நீ தான் வேணும். டேட்டிங் போகலாமா? அமௌண்ட்டு எவ்வளோ வேணாலும் கேளு கொடுக்குறேன். ஏய் என்ன கலாகிறியா? அவனுக்கு கையில் மாட்டினன் வை. அதான் நானும் கேட்குறேன். கைக்கு எவ்வளோ? வெயிடா போன வாய்ஸ் செக்ஸி ஆகுதுப்பா. போட்டணும். எவ்வளோம்மா வாங்குற? பர்பிள் டயட்டில் போனோமா இணைஞ்சுமா. எப்போ வர? நைட்டு வரியா? உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். அள்ளி தரேன். ஆட்டோவை எழுதி வைக்கிறேன். பயப்படாதம்மா, நானே ஒரு அட்வொகேட் தான். நாங்கள் மொத்தம் 3 பேர் ஃபுல் நைட்டு கூடவே இருக்கணும். உனக்கு ஓகேவா? வா வா சீக்கிரம் வா. இருப்பியா? நான் அடிக்கடி உங்ககிட்ட வருவேன். ஹோட்டல் ஓகேவா இல்லை வீடு ஓகேவா? ட்ரெயினில் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தான். பாத்ரூமில் எழுதி வச்சிருந்தாங்க. 3000 தானே ரேட்டு. இப்போ புளிப்பு காட்டாங்கன்னா நம்பு போனா பொறிமா ஒன்று மாதிரி பண்ணாங்க. காலம் முழுக்க இதை மறக்க மாட்டாளுங்க பிரதர். ஏண்டி பார்த்த மவளே, எதுக்கு சிரிச்ச மவளே, லுக்கு விட்டியே மவளே, இப்ப லூஸ் ஆக்கிட்டியே, நோயூஸ் ஆக்கிட்டியே, சீனு போடுற மவளே, க்ளீன் காட்டுற மவளே, ராங்கு பண்ணாத மவளே, கள்ளப்பட்ட மவளே, கையில மாட்ட மவளே, எதிர மட்டும் வந்த மவளே. மவளே 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 கைட்டு புட்டிய, மவளே 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 கவுத்து புட்டிய, மவளே 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 அலைய புட்டிய, மவளே 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 அழுவ புட்டிய, கைட்டி புட்டிய, கவுத்து புட்டிய, அலைய புட்டிய, என்ன அழுவ புட்டிய, மவளே 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 கைட்டி புட்டிய, மவளே 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 கவுத்து புட்டிய. ரொம்ப டப்பு, லவ் யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, ஸ்மோக் ட்ரிங்கும் தப்பு, 2 பப்பள கிங்கு ரெப்பு, கைட்டு விட்டிய, கவுத்து விட்டிய, மதர் சிஸ்டர் பொண்ணு நம்ம மதிக்க வேணு கண்ணு, 3 மேல சன்னு, லவ் பண்ணா கன்ஃபார்ம் மண்ணு, பட்டதெல்லாம் போதும் போதும் அஞ்சலி, நம்மள படிச்சவனே அழுதுட்டாண்டா பங்காளி, ஓடி போய் பொழைச்சிக்கிங்க பிரதரு, நம்மள ஓட ஓட விரட்டு வாங்க சிஸ்டரு.
மவளே 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 கட்டி புட்டியே மவளே 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 கவுத்து புட்டியே மவளே 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 அலைய புட்டியே மவளே 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 அழுவ புட்டியே கட்டி புட்டியே கவுத்து புட்டியே அலைய புட்டியே என்ன அழுவ புட்டியே கட்டி புட்டியே கவுத்து புட்டியே அலைய புட்டியே என்ன அழுவ புட்டியே வாடியும் மவள சும்மா விடக்கூடாது. மூஞ்சி முகரைய உடைச்சிரு. காரை நாஸ்தி பண்ண போன் நம்பர் எழுதி அசிங்கப்படுத்தின என்ன உண்மையா லவ் பண்ணிருந்தா இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணிருப்பியா? இதுக்கு மேலே எதுவும் பண்ணணும்னு நினைச்ச நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய் என்னடா அடிக்காதண்ணா அடி டேய் திரும்ப வந்து வச்சுக்க சாவ அடிச்சிருவேன். அவளுக்கு வாழ்க்கை நாரடிக்கணும், அதுக்காக தான் நம்ம ஒன்று கொண்டோம். அதை விட்டுட்டு பாத்ரூமில் ஃபோன் நம்பர் எழுதுறது, காரில் காற்றை பிடிக்க விட்டுட்டு ஆப் ஆயில் போடுறது, இந்த கடத்திட்டு வந்து காமெடி பண்ணுறதெல்லாம் இதோட போதும். அடுத்து நாம் பண்ண போகிறதெல்லாம் அவளுக்கு வாழ்க்கையை அவளுகளே முடிச்சுக்கணும். அந்த அளவுக்கு மோசமான சம்பவத்தை நம்ம செய்யணும் பிரதர். செஞ்சிருவோமா? செஞ்சிருவோம். ப்ரோ என்ன எப்போ பார்த்தாலும் இந்த வீடியோவை பார்த்துன்னுக்குறீங்க? எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்தே எனக்கே தெரியாமல் என் பெஸ்ட் மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணி என்னோடய 10வது பர்த்டேக்கு ஒரு வீடியோவாக கிஃப்ட் பண்ணாங்க. எங்கள் மேரேஜ் அன்னைக்கு இவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்ட்டு அதே மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ண ப்ரோ. அதான் ப்ரோ இது. செம்மையாக பண்ணிக்கிறீங்க ப்ரோ. ப்ரோ ஒரு செம்ம ஐடியா ப்ரோ. தெரியாம சொல்லிட்டனே. டே நீங்க தானடா? டே தம்பிகளா, ஒன்று நீங்கள் வந்து இடிக்கிறீங்க, இல்லைன்னா நான் வந்து இடிக்கிறேன். எனக்கும் உங்களுக்கு என்னடா சம்மந்தம்? என்னடா உங்கள் கதை சொல்லி தொலைங்களேண்டா. டேய் இன்னும் எத்தனை காலத்துக்கிட்ட லவ் ஃபெயிலியர்னா பொண்ணுங்களை பழி வாங்குவீங்க? உங்களை மாதிரி தான் என்னையும் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு ஆசை காமிச்சு கடைசியில் கழட்டி விட்டு போயாச்சு. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், கதறேன், கேட்கல. கேவலம் கார் வச்சிருக்கவன் வந்தவொடனே என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. கோவம் வந்துருச்சு. கோபத்தை நான் உங்களை மாதிரி தப்பாக பயன்படுத்தலை, அதை உழைப்பில் காமிச்சேன். ஒவ்வொரு தடவை அவன் என்னை பார்க்கும்போது லைஃப்பில் ச்சே இப்படி ஒரு பையனை நம்ம மிஸ் பண்ணுறோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு வாழ்ந்து காமிச்சேன். அதுதான் வந்து லைஃப் சக்ஸஸ். எல்லாரையும் விட வயசில் மூத்தவன் நான் சொல்கிறேன், பொண்ணுங்க சாபம் மட்டும் வேணாண்டா தம்பி, அது நம்மளை சந்தோஷமாக வாழ விடாது. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அண்ணன் நான் பார்த்துக்கிறேன். இந்த காலத்து பசங்க என்ன ஏதுன்னு யோசிக்காமல் தப்பாக ரியாக்ட் பண்ணிருக்கடா. ஒரு லவ் பண்ணானடா, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, அதை யோசிங்கடா. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, ஜெயிப்பீங்க.
ஆமாம் தம்பிங்களா மை ஓகே உங்களை பார்த்ததுமே கொஞ்சம் பேசணும்னு தோணுது. அதாவது வாழ்க்கைங்கிறது கஷ்டப்பட்டு சம்பாரித்து சந்தோஷமாக செலவு பண்ணுறது தான். ஆனால் நான் அப்படி இல்லை. சந்தோஷமாக சம்பாரித்து சந்தோஷமாக செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். எனிவே என்னை பற்றி நானே பேசிகிட்டு இருக்கேன். விந்து டொனேட் பண்ணுற அமைப்பில் நான் மெம்பராக இருக்கேன். நீங்கள்லாம் யங்ஸ்டேஜாக இருக்கீங்க. நீங்கள்லாம் விந்து டொனேட் பண்ணியிருக்கலாமே. தம்பி மூஞ்சியை திருப்புற அளவுக்கு நான் ஒன்றும் தப்பாக கேட்கல. இது ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒன்று. இதையே நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. ஒரு சோசியல் சர்வீஸாக வச்சுக்கோங்க. நாங்களே லவ் ஃபெயிலியரில் செம்ம காண்டா இருக்கும். வெறுப்பே தாத்தா. ஓ லவ் மேட்ரா? அப்போ லவ் பண்ண பொண்ணு கட் பண்ணி விட்டா, அதனால கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. நான் தான் அதுலேருந்து நீங்கள் யாரும் ரிலீஃப் ஆகலை. அது ரொம்ப ஈஸி தம்பி. ஒன்று உங்கள் மனசுலேருந்து அவளை தூக்கிறீங்க, இல்லை லவ் பண்ணவங்க மனசில் நீக்கி இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கங்க. அதை விட்டுட்டு பீச்சு ஃபீலிங்னு உட்காந்துக்கிறது ரொம்ப தப்பு. லெட்ஸ் கோ ப்ரோ. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஜெகதீஷ் உங்களை பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க. இப்போ கூட ஏதாவது ஒரு பொண்ணு உங்களை மாதிரி ரோட்டில் போனால் நீங்களான்னு பார்த்துட்டு தாங்க போகிறான். உங்களை நான் அவனை திருப்பி லவ் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. இப்போ அவன் குடிச்சு நாசமாக போயிட்டான். யானை கவுனி பஸ் ஸ்டாண்டில் பிச்சைக்கார மாதிரி கிடக்குறான். பைத்தியமாக தெரியுறான். வீட்டு கூட போகிறது இல்லைங்க. நீங்கள் ஒரே ஒரு வாட்டி அவனை நேரில் மீட் பண்ணி ஏன்டா அப்படி பண்ணுற, வீட்டுக்கு போடான்னு சொன்னால் போதும், நார்மல் ஆகிடுவான். ப்ளீஸுங்க. என்ன வேணும்? மாதவன் பிரதர் உங்களை நினச்சி ஹெரோயின், கொக்கைன், ட்ரக், இன்ஜெக்ஷன் அடிக்ட் ஆகி அன்கான்ஷியஸ் நிலைமைக்கு போயிட்டான். உங்களால் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் அவனை வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் ஆக சான்சஸ் இருக்கு. ப்ளீஸ் லிசன் டு மீ. என்னதான் இருந்தாலும் நீங்கள் அவனை லவ் பண்ணியிருக்கீங்க. உங்களால் ஒரு உயிர் பாதியிலே போகிறது நல்லது இல்லைங்க. ப்ளீஸ் ஹெல்ப். உங்களை மாதிரி பொண்ணு கச்சா மிலிட்ரினாங்க, மினிஸ்டர் வேலை கச்சாவோட தூக்கி போட்டு வந்துடலாம். உங்கள் லவரை, சாரி என் ஃப்ரெண்டை ஒரு வாரமாக காணோம். மனசு தாங்கலைங்க. அவன் மூஞ்ச கூட பார்க்க முடியல. அவன் எங்கே இருக்கிறான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். கரெக்ட் பண்ண ஆள் அனுப்பினானா? ஏங்க இப்படி வேற இல்லை பெண்ணா? பைத்தியமா தானேங்கிறான். செத்தணும் போலையே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஃபிலிம் காட்டுனுங்கிறானா? Go fuck yourself. Asshole, fuck you. என்ன மாமா வேலையை பார்க்குற? நான் சொன்னது சரியாக போச்சு இல்லை? அவளுக்கு நம்ம மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை பிரதர். கடைசியாக நான் போய் நீங்கள் செத்துட்டதாகவே சொல்கிறேன். அப்போ வச்சு அவங்க மனசை இருக்குதா பார்ப்போம் பிரதர். என் ஃப்ரெண்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணது, டார்ச்சர் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனால் அவன் உங்கள் மேலே வச்சிருந்த லவ் உண்மைங்க. ஏதோ ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு காலையில் அவன் ஆக்சிடென்ட் செத்துட்டாங்க. ஜிஹெச்சில் பாடி இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணிட்டாங்க. அவன் லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டும் உங்களை பற்றி தான் அங்கே திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ கூட அவன் ஆத்மா அம்மா வந்துட்டாங்களா, அப்பா வந்துட்டாங்களா, தங்கச்சி வந்துட்டாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்களான்னு தேடாதுங்க. நீங்கள் வந்துட்டீங்களான்னு மட்டும்தான் தேடிட்டு இருக்கோம். ஒரே ஒரு தடவை கடைசியாக நீங்கள் வந்து அவனை பார்த்துட்டிங்கன்னா அவன் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அனாதை போனதுக்கு ஆள் பிடிக்க பாக்குறியா? மூடிட்டு போடா முட்டாக்கும். பீச்சில் சொன்னோம் பேச்சை கேட்டு தேவையில்லாமல் அசிங்கப்பட்டோமே பிரதர். நான் தான் சொன்னேனே பிரதர், நம்ம செத்தா கூட அவளுங்க கவலைப்பட மாட்டாங்க. Asshole, fuck you. மூடிட்டு போடா முட்டாக்கும். வேற வேலை மாதிரி இல்ல. You have any sense?
Let's start the game. நம்மளோட சேர்ந்து எல்லாமே வாட்ச் விட்டோம். ஆன்லைன்னா சும்மா இல்லை பிரதர். எக்ஸ்க்ளூசிவ், சென்சேஷன், பிரேக்கிங் நியூஸ் பிரதர். அவங்க 4 பேரும் லைவ்ல போடுறோம், அதோட அவங்க லைஃப்பை முடிக்கிறோம் பிரதர். லெட்ஸ் ஃபினிஷ் தர் லைஃப். செம ப்ரோ, சூப்பர் பண்ணாலுங்க அவளுங்க.
எஸ் ப்ரோ. பாஸ் ஒரு வீடியோ அனுப்புகிறேன், பங்கமாக இருக்கு. டேய் மச்சி, ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், செம்மையா இருக்கு. லைவாவும் இருக்குடா. அவளை பார்க்கும்போது சும்மா ஜுவ்வுன்னு இருக்கு. இட்ஸ் ட்ரெண்டிங் நவ். ஏய் நந்தினி, ஹலோ, எங்கடி இருக்க? உன் வீடியோ எல்லாம் லைவ்ல வந்துட்டு இருக்கு. வாட்? உன் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆன்லைன்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்குடி. ஏய், உனக்கு எத்தனை தப்பா ஃபோன் பண்றது? இங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆக்கிது. உடனே கிளம்பி ஊட்டாண்ட வா. ஏன்டா ஏன் இப்படி பண்ண? உன்னை தொர்த்தி தொர்த்தி லவ் பண்ணதுக்கு இதான் எனக்கு கொடுக்குற தண்டனையா? உன்னை வேணான்னு சொன்னதுக்கு என்கிட்ட 1000 காரணம் இருக்கு. நான் எங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போதே இன்னொருத்தி எழுத்துன்னு ஓடினவன் எங்க அப்ப. 5ஆம் கிளாஸ் படிக்கும்போதே மேல கை வச்ச வாத்தியாரு. லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து தப்பான பார்த்து காலேஜ் சீனியர்ஸ். இப்படி என் வாழ்க்கை முழுக்க தப்பான ஆம்பளைங்களை மட்டுமே பார்த்து பார்த்து வளர்ந்தவனா. எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தேங்க்ஸ் கூட எதிர்பார்க்காத போனவன் நீ. ஆம்பளை இல்லையே நான் பார்த்த முதல் நல்லவன் நீதான். ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு அது கூட கொடுத்து வைக்கல. அப்பாக்கு அப்புறம் காதலிக்கிற பையனை தானடா எங்களுக்கு எல்லாமே நம்புறோம். நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? பொண்டாட்டியா இருந்தா கூட புடிக்காம தொடக்கூடாது சட்டமே இருக்கு. பிரேக்கப் பண்ண ஒரே விஷயத்துக்காக இவ்ளோ கேவலமா நடந்துப்பீங்க? இத பார்த்து நகர ஒவ்வொருத்தனுக்கும் ஒண்ணு சொல்றேன். இத பண்ணவனுங்களுக்கும் உங்களுக்கும் பெருசா ஒரு வித்தியாசமும் இல்லை. அவனுங்களுக்கு கொடுக்க வேண்டிய அதே தண்டனை தான் உங்களுக்கும் கொடுக்கணும். உங்கள ஒருத்த கூட யோக்கியம் கிடையாது. இவ்வளோ நேரம் இதை பார்த்துனுக்குறீங்கல்ல, இப்ப இதையும் பாருங்க. இல்ல என்னல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒட்ட புள்ள வாழ்க்கைனா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சால? 4 பேர் கையில கிடைச்சிக்க வெட்டி பொடி போட்டுருவேன் தாயிலிகளா. இது எத்தனை நாளைக்கு இன்னும் நீடிக்கும்? those people will be surely punished. ரோட்ல தான் நிம்மதியா போக முடியலன்னா கூட வீட்ல கூட நிம்மதியா இருக்க முடியலன்னா எப்படி? இந்த மாதிரி ஆளுங்களை சிவியரா பனிஷ் பண்ணும். காதலித்து ஏமாற்றிய 4 பெண்களை அவர்களுக்கு தெரியாமலேயே ரகசிய கேமரா மூலம் படம் பிடித்து அதை ஆன்லைனில் வெளியிட்ட 4 சைக்கோ இளைஞர்களை பற்றி தான் இன்று நம்ம மக்கள் மனசு நிகழ்ச்சியில் வாதிக்க இருக்கிறோம். டிவியை பார்த்தா, பத்திரிகைகள் படித்தா, செவி வழியா செய்திகள் கேட்டா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் இது காலகாலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்.
நாம ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில ஒரு தாயின் வழியா தான் வந்திருக்கோம். இந்த நிகழ்வுகள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு அசிங்கம் இல்லையா? 24 மணி நேரமும் ஒரு பெண் தன் உடல் பற்றியும் உடை பற்றியும் கான்ஷியஸா இருந்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. அந்த பெண்ணின் அனுமதி இல்லாமல், அந்த பெண்ணுக்கு தெரியாமல் அந்த பெண்ணை படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதும், தன்னை விரும்பாத பெண்ணின் முகத்தின் மீது திராவகம் வீசுவதும் போன்ற கொடூரங்களை எல்லாம் என்ன சொல்லுவது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்க ஒரு உடம்பு ஒரு பண்டம். தமிழ்நாட்டுல எப்போதும் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னா பொம்பளை பிள்ளைங்க ரோட்ல இப்படிதான் அவமானப்பட்டு நிப்பாங்க. எனக்கு இது மாதிரியான அரை மிருகங்களை பார்க்கும்போது அப்படியே சதக்கு வெட்டிடலாமான் இருக்கு. நம்ம அண்ணன் இப்படிலாம் பண்ணா? இவன் நம்ம அண்ணனே இல்ல, இவ வேற யாரோ. இவெல்லாம் அண்ணனா இருக்க மட்டும் இல்ல, மனுஷனா இருக்கவே தகுதி இல்லாதவன். யோ வானாயா உடியா உட. உன்னை நாங்க நல்ல பிள்ளையா தானே வளர்த்தோம். இப்படி பொண்ணுங்க சாபத்தை வாங்கின்னு வந்து நிக்கிறியே, என்னடா? அம்மா அப்பா இருக்கிறாங்க, நாம இன்னா தப்பு செஞ்சாலும் காசு செலவு பண்ணி காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சுங்கிறியா? அப்படிப்பட்ட அம்மா அப்பா நாங்க கிடையாதுடா. உன்னை பெத்த பாவத்தை இப்படி பண்ணியாவது கழிச்சுக்கிறேன்டா. புடிச்சிட்டு போக சரிவன. பொம்பளையா பிறந்தது என்ன எங்க தப்பா? பொறம்போக்கு பாடுங்களா? இவங்களோட வளர்ப்பு சரியில்லை. மனசாட்சி இருக்கா இல்லையா? என்கவுண்டர்ல போட்டுறணுமா? நாட்டை விட்டு துரத்தியே விட்டுறணும். மனசாட்சியில மிருகங்களா இருக்காங்க இவங்க எல்லாம், பூமிக்கே பாரம். தெருமுனையில நிக்க வச்சு தூக்குல போடணும். கண்டதுணமா வெட்டணும். அவங்கள சாகடிக்கணும். ஆனா தண்டனை எதுவா இருந்தாலும் உடனே கொடுத்துடணும். அறுத்து போடுறதுக்கும் ஆசிட் ஊத்துறதுக்கும், ஒரு பொண்ணை காதல் வலையில விழ வச்சு அவள்கிட்ட சந்தோஷமா இருந்துட்டு அதை வீடியோ எடுத்து அவளை தட்டன் பண்றதுக்கா பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. ஒரு ஆணை ஒரு பெண்ணா ஒரு நிமிஷம் வாழ்ந்து பாருங்க, அதோட வலி உங்களுக்கு புரியும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிதி உதவி செய்கிறார்கள். யாருக்கு வேண்டும் நிதி? பெண்களுக்கு நிதி வேண்டாம். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி தான் வேண்டும். பொது வழியில பொம்பளை பிள்ளைங்களை கட்டுக்கதை சொல்றவன், கேமரா வச்சு பிடிக்கிறவன் அத்தனை பேருக்கும் சாமான கையில பிடிச்சி தர்ற மாதிரியான பயத்தை உண்டாக்கணும்னு நான் சொல்றேன். பக்கத்துல இருக்கிற ஒரு மாநிலத்துல தவறு நிரூபிக்கப்பட்டால் 20 நாட்களுக்குள்ள தூக்கத்தண்டனை சட்டமே நிறைவேற்றிட்டாங்க. செக்ஷுவல் ஹாரஸ்மென்ட் பண்றதுனால தினம் பெண்கள் வந்து பெரும் வலி அனுபவிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல கேமரா வந்து ரோட்ல வச்சிருப்பான், ஹோட்டல்ல வச்சிருப்பான், மால்ஸ்ல வச்சிருப்பான். இப்ப வீட்டுக்குள்ளே வந்து வைக்கிற அளவுக்கு வன்முறை பெருகி போயிருக்கா. இது எப்படி நம்ம வேடிக்கை பார்க்க முடியும்? வெறுப்பும் விரக்தியும் காதலின் மறுவுருவம் ஆகாது. அன்புதான் உலகம். இந்த 4 பாவிகள் மேல சின்ன இறக்கம் கூட யாருக்குமே வந்துடக்கூடாது. சட்டம் தன் கடமையை செய்யுங்க, நாங்க நம்புறோங்க. ஒருவேளை செய்யலனா அந்த 4 பையன்களையும் மதுரைக்கு தூக்கிட்டு வாங்க, நாங்க முடிச்சு விட்டுறோம். ஏய், என்னடி இவன் இப்படி பண்ணிருக்கான்? These kind of people should actually go to hell. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் கூட சுத்தி இருக்க பாரு. பைத்தியக்காரத்தனமா பண்ணி வச்சிருக்கிற. இனிமேல் நானும் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. தயவு செஞ்சு வீட்டு பக்கம் வந்துடாத. அம்முக்குட்டி அழாதடா. அப்பா சொன்னா கேப்பே இல்ல. ஒரு அப்பாவுக்கு இந்த உலகத்திலேயே கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? தான் பொண்ணு அழுகிறத கேட்கறது தான். இவனுங்கெல்லாம் தன்னம்பிக்கை தைரியம் இல்லாத முட்டா பசங்க.
அவங்கள மாதிரியே நம்மளே மாத்துறதுக்காக பண்ணுற வேலை. இது உன் வாழ்க்கைடா. அவனுங்க நினைக்கிற மாதிரி ஏன் வாழணும்? 10th படிக்கிறப்போ என்கிட்ட ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? வாழ்க்கை பூரா யாருக்காச்சும் டிபெண்டாக இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு மத்தியில் என் லைஃப் ஃபுல்லாக இண்டிபெண்டாக இருக்க போகிறப்பான்னு சொன்ன பொண்ணுடா நீ. அழக்கூடாது, தைரியமா இரு. அதுக்காக அவங்கள சும்மா விட்டுருன்னு நான் சொல்லல. அப்பா கமிஷனர் எங்கள்கிட்ட பேசியிருக்கேன். they will get what they deserve. அடிக்கடி சொல்லுவே துப்புனா தொடச்சுக்குவேன்னு. இதை அப்படி தொடச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருமா. அப்பா அவனு சொல்லட்டுமா? சொல்றா. அப்பான்னு ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லைன்னா ஆம்பளைங்கனாலே தப்பானவங்க ஆயிருக்கும்பா. ஒரு அப்பனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? அழுதுட்டு இருக்கிற பொண்ணு அழுகையை தொடச்சிட்டு எனக்கு என் அப்பா இருக்காண்ட நம்பிக்கையோட எழுந்து உட்கார்றப்பர் அதான். உட்கார்ந்தா மட்டும் பத்தாது, எழுந்து நில்லு, முன்னை விட இன்னும் வேகமா ஓடு. அதான் அப்பாவுக்கு வேணும். ஓகே? ஷூர்ப்பா. பெத்தவங்க சாபம் உங்களை சும்மா விடாதடா. எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இப்போ 2 பேரும் எங்கே இருக்கீங்க? சேஃபாக இருங்க, பார்த்து. என்னாச்சு ப்ரோ? வீட்டுக்கு தெரிஞ்சு ரொம்ப அசிங்கமாகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. போலீஸ் வேற துரத்துறாங்க. நம்ம போட்டோ வீடியோலாம் பிளாக் பண்ணிட்டாங்க ப்ரோ. அடுத்த நாள் விடிஞ்சப்போ அந்த நாள் தான் அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியல. நினைச்சு ஒவ்வொரு செகண்ட் அவளுக்கு வாழ்நாள் பூரா அழணும். அவங்க லைஃப்பை முடிச்சிடணும் பிரதர். மூஞ்சிங்களை வச்சு குழப்பம் நடக்கணும் பிரதர்.
அவனுங்க கண்ட கனவு சந்தோஷப்படுத்துச்சு, ஆனால் நிஜம் அவங்கள சுட்டுச்சு. அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை செய்ய நினச்சோமே. நம்மளை வேணான்னு சொல்ல அவங்கக்கிட்டேயும் ஒரு ரீசன் இருந்திருக்குல்ல. அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே. ஏன் பிரதர்? தான் செஞ்ச தப்பை நினச்சி வருத்தப்பட்ட 4 பேரும் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சாங்க. என்னோட பொண்ணு பாதிக்கப்பட்டான்றதுக்காக மட்டும் இல்லை, இனிமேல் எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கதையை எழுதினேன். நீங்கள் நேசித்த பொண்ணும் இல்லை உங்களை நேசித்த பொண்ணும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனால் சந்தோஷமாக வழிவிடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க வாழட்டும். அப்போ தான் உங்கள் காதல் நிஜமாகும்.